वेदान्तदेशिकयतीन्द्रकटाक्षलब्ध त्रय्यन्तसारमणवद्यगुणम्बुदाग्र्यम् नारायणाद्यतितुर्यकृपाभिषिक्तम् श्रीरङ्गनाथयतिशेखरमाश्रयामः. நமஸ்தபாயை. இன்றைய தினம் ஸ்ரத்தா உத்தரபாகத்தினுடைய கிளாஸ் நம்பர் 13ல இருந்துருக்கோம். சென்ற வகுப்புல ரகுவம்சத்தினுடைய பிரதம சர்க்கத்தில் இருக்கக்கூடிய ஸ்லோக நம்பர் 21 அண்ட் 22 அப்படிங்கிற 2 ஸ்லோகத்தை நம்ம கடைசியா பார்த்து முடிச்சிருந்தோம். அந்த 22வது ஸ்லோகம் என்ன அப்படின்னாக்கா, ஞானே மௌனம் க்ஷமா சக்தௌ தியாகே ஸ்லாகா விபர்யயः குணாகுணானுபந்தித்வாத் தஸ்ய சப்ரசவா இவ அப்படிங்கிறது அந்த 22வது ஸ்லோகம். அதனுடைய அர்த்தம் என்னவாக இருந்தது? அதாவது திலீபனுடைய வர்ணனையை பார்த்துட்டு இருக்கோம் தொடர்ந்து. இன்றைய தினமும் அப்படித்தான் திலீபனுடைய வர்ணனையை தான் நம்ம பார்க்க போறோம். அந்த 22வது ஸ்லோகத்துல என்ன அர்த்தம் இருந்ததுனாக்கா, அதாவது பிறருடைய குற்றங்களை தெரிஞ்சிருந்தும் அந்த திலீபன் அதை அவர்களிடத்துல சொல்லாமலே இருப்பான். அதே மாதிரி தனக்கு எவ்வளவுதான் தீங்கு பிறரால நடந்தா கூட அத எதிர்த்து அவனால என்ன பண்ண முடியும்? அவளுக்கு திரும்ப அத தண்டனையா வழங்க முடியும் இல்லையா? ஆனா அவ அதை பண்ணல. அதே மாதிரி நிறைய தான தர்மங்கள் பண்ணா இருந்த போதிலும் தற்புகழ்ச்சி அப்படிங்கிறது அவங்கிட்ட இல்லவே இல்லாம இருந்தது. ஆகையினால அறிவு, பலம், கொடை அப்படிங்கிற இந்த குணங்களோட புறங்கூறாமை, சகிப்புத்தன்மை, தற்புகழ்ச்சி இல்லாம இருக்கிறது அப்படிங்கிற முரண்பட்ட இந்த குணங்களும் அவனிடத்துல சகோதரர்களை போல சேர்ந்தே இருந்தது அப்படிங்கிறதான அந்த 22வது ஸ்லோகத்தை நம்ம கடைசியா பார்த்து முடிச்சிருந்தோம். என்ன ஸ்லோகம் அது? ஞானே மௌனம் க்ஷமா சக்தௌ தியாகே ஸ்லாகா விபர்யயः குணாகுணானுபந்தித்வாத் தஸ்ய சப்ரசவா இவ அப்படிங்கிறது. அதை தொடர்ந்து இன்றைய தினம் ஸ்லோக நம்பர் 23 அண்ட் 24 சொல்லக்கூடிய 2 ஸ்லோகங்களை நாம இன்றைய தினம் தெரிஞ்சுக்க இருக்கோம். அந்த 23வது ஸ்லோகம் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஒரே நிமிஷம் பாருங்க. ஸ்லோக நம்பர் 23. சம்பிரதி திலீபः ஞானேன விருத்தः இது வர்ணயதி. மகாகவி காளிதாசன் இந்த மாதிரி வர்ணிக்கிறான் இந்த ஸ்லோகத்துல. எந்த மாதிரி வர்ணிக்கிறான் அப்படின்னாக்கா, திலீபன் வயதுல விருத்தன் கிடையாது, ஞானத்துல விருத்தனாக இருந்தான். விருத்தா அப்படின்னாக்கா முதிர்வு. இவன் எதுல முதிர்வு இருந்தது? இவங்கிட்ட வயதுல முதிர்வு இல்ல, இளமையான வயதுதான். ஆனா ஞானேன விருத்தா கஹா திலீபஹா இது மகாகவி காளிதாசः வர்ணயதி. என்ன ஸ்லோகம் பாருங்க. ஸ்லோக நம்பர் 23. சம்பிரதி திலீபः ஞானேன விருத்தः இது வர்ணயதி மகாகவி காளிதாசः. என்ன ஸ்லோகம் அது அப்படின்னாக்கா, அநாகிருஷ்டஸ்ய விஷயைஹி வித்யானாம் பாரதிருஷ்வணஹ தஸ்ய தர்மரதேராசீத் விருத்தத்வம் ஜரசா வினா. அநாகிருஷ்டஸ்ய விஷயைஹி வித்யானாம் பாரதிருஷ்வணஹ தஸ்ய தர்மரதேராசீத் விருத்தத்வம் ஜரசா வினா. வினானா வித்தவுட். எப்படி? ஜரசா வினா, அதாவது அந்த கேட்டு பருவம் அப்படிங்கிறது இல்லாமலே விருத்தத்வம், அந்த வயோதிக குணத்தை அடைந்தான். எப்படி அப்படின்னாக்கா, வயதில்
முதிர்ந்தவனாக அல்ல, அனுபவத்தில், ஞானத்தில். ஞானேன விருத்தஹா. எப்படி? அநாகிருஷ்டஸ்ய விஷயைஹி வித்யானாம் பாரதிருஷ்வனஹா. அதாவது அவன் வயதின் முதிர்ச்சியின்றியே என்ன பண்ணா, வயது முதிர்ந்தவர்களுக்குரிய அறிவும் அனுபவத்தையும் பெற்றிருந்தானா அந்த திலீபன். அதே மாதிரி இந்த உலக விஷயங்களுக்கு எல்லாம் அவன் வசப்பட்டு அவைகளுக்கு அடிமையாகாத மாதிரியே இருந்துன்றான். மேலும் இந்த கல்வி கடல் அப்படிங்கிறத அதனுடைய கரையையே கண்டிருந்தானா இல்லையா? வித்யானாம் பாரதிருஷ்வனஹா. இந்த கல்வி கடல்ல அந்த கரையை கண்டவன். மேலும் தர்மரதேராசீது அப்படின்னா தர்மங்களில் அவனது மனம் பற்றுடையதாகவே இருந்தது. சதா சர்வகாலம் தர்மம் தான் உயர்ந்தது, அந்த தர்மத்தையே நிலைநாட்டணும் அப்படிங்கிறதையே தன்னுடைய பற்றாக கொண்டிருந்தான் திலீபன். அநாகிருஷ்டஸ்ய விஷயைஹி இல்லையா? அதாவது உலகத்தினுடைய விஷயங்களுக்கு வசப்பட்டு அதற்கு என்ன பண்ண, அடிமையாகாமல் இருந்தான். அது மட்டும் இல்ல, வித்யானாம் பாரதிருஷ்வனஹா. அந்த கரையை கடந்து அந்த கடலை கடந்து கரையை கண்டவன். தஸ்ய தர்மரதேராசீது. அதாவது தர்மங்களில் அவனது மனம் எப்பவுமே பற்றுடையதாகவே இருந்ததா. மேலும் விருத்தத்துவம் ஜரசாவினா. கிழட்டு பருவம் இல்லாமலே ஞானத்தின் மூலமாக முதிர்வு என்ற ஒரு தன்மையை பெற்றிருந்தான் அந்த திலீபன். அழகா மகாகவி காளிதாசன் வர்ணிக்கிறான். சம்பிரதி திலீபஹா ஞானேன விருத்தஹா இது வர்ணயதி. ஸ்லோகம் என்ன? அநாகிருஷ்டஸ்ய விஷயைஹி வித்யானாம் பாரதிருஷ்வனஹா தஸ்ய தர்ம ரதேராசீத் விருத்தத்வம் ஜரசாவினா. ஸ்லோகத்தை நான் நடத்தும் போது எந்த மாதிரி படிக்கிறேன், எப்படி பிரேக் கொடுக்கிறேன் அப்படிங்கிறத நல்லா கவனிங்கோ. அப்பதான் நீங்க படிங்கோன்னு சொல்லும் போது உங்களால அதை கரெக்டா படிக்க முடியும் இல்லையா? கவனம் நான் படிக்கும் பொழுது அந்த ஸ்லோகத்திலேயே இருக்கணும். எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்றேன் அப்படிங்கிறத பார்த்து நீங்களும் அதே மாதிரி ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். அநாகிருஷ்டஸ்ய விஷயைஹி வித்யானாம் பாரதிருஷ்வனஹா தஸ்ய தர்ம ரதேராசீது விருத்தத்வம் ஜரசாவினா அப்படிங்கிறது 23வது ஸ்லோகம். பதச்சேதா அநாகிருஷ்டஸ்ய விஷயைஹி வித்யானாம் பாரதிருஷ்வனஹா தஸ்ய தர்மரதேஹி ஆசீத் விருத்தத்வம் ஜரசா வினா அப்படிங்கிறது பதச்சேதா. அன்வயா விஷயைஹி அநாகிருஷ்டஸ்ய அப்படின்னா என்ன அர்த்தம்? அதாவது இந்த உலக விஷயங்கள்ல வசப்பட்டு அவைகளுக்கு அடிமையாகாமல் அவன் இருந்தான். அதான் விஷயைஹி அநாகிருஷ்டஸ்ய. வித்யானாம் பாரதிருஷ்வனஹா என்ன அர்த்தம் அப்படின்னாக்கா, அதாவது கல்வி கடலின் கரையை கண்டிருந்தான் அப்படின்னு அர்த்தம். தர்மரதேஹி அப்படின்னா என்ன அர்த்தம்? தர்மங்களில் அவனது மனம் பற்றுடையதாக இருந்தது. ஆகையால் தஸ்ய ஜரசாவினா, அதாவது கிழட்டு பருவம் இல்லாமலே விருத்தத்துவம் ஆசீத்து, அந்த முதிர்வு அப்படிங்கிறது அவனிடத்தில் காணப்பட்டது. இது அன்வயா. பிரதிபதார்த்தா விஷயைஹி நாம சப்தாதிபிஹி அநாகிருஷ்டஸ்ய அவசீகிருதஸ்ய வித்யானாம் வேதாதீனாம் பாரதிருஷ்வனஹா பாரங்கதஸ்ய தர்மரதேஹே தர்மபராயணஸ்ய தஸ்ய தஸ்யன ராஜ்ஞः திலீபஸ்ய ஜரசா வயசः விருத்தாவஸ்தயா வினா அந்தரேன விருத்தத்வம் ஞானேன வார்த்தக்யம் ஆசீத் அவர்த்தத இது பிரதிபதார்த்தः.
பாவார்த்தா யௌவன சம்பன்னஹ அபி. யௌவன சம்பன்னஹ அப்படின்னா யௌவனம்னா யூத், இளமை ததும்பி இருந்த போதிலும் விஷயாதிஷு அனாசக்தா, இல்லையா, மற்ற விஷயங்களில் என்ன பண்ணாம இருந்தான் அப்படின்னாக்கா, அதாவது வசப்படாமல் இருந்தான். அனாசக்தா வசப்படாமல் இருந்து கொண்டு, எப்படி யௌவன சம்பன்னஹ அபி வித்யா பாரங்கதா, நாம அந்த கல்வி அப்படிங்கிற கடலில் கரையை கடந்தவனாக இருந்தான். தர்ம தத்பரஹ தர்மத்தில் பற்றுடையவனாக ராஜா திலீபகா வயசா விருத்தாவஸ்தாம் வினா, வயது அப்படிங்கிறது அவனுக்கு அது ரொம்ப அதிகமாக ஆகல. அந்த வயதின் மூலமாக அவன் விருத்தத்துவம் கிழட்டுத்தன்மை அடையாமல் ஞானேன விருத்தா ஆசீத், ஞானத்தின் மூலமாக முதிர்வு பெற்றவனாக இருந்தான். யாரு? ராஜா திலீபகா. என்ன ஸ்லோகம்? அநாகிருஷ்டஸ்ய விஷயைஹி வித்யானாம் பாரதிருஷ்வனஹ தஸ்ய தர்மரதேராசீத் விருத்தத்வம் ஜரசா வினா அப்படிங்கிறது 23வது ஸ்லோகமாக இருந்துட்டு. இதை தொடர்ந்து நம்ம பார்க்க போறது ஸ்லோகம் நம்பர் 24. என்ன ஸ்லோகம் பாருங்க. சம்பிரதி திலீபः ரக்ஷகः பிதா ச இதி வர்ணயதி. இந்த ஸ்லோகத்தின் மூலமாக மகாகவி காளிதாசன் என்ன வர்ணிக்கிறானாக்கா, திலீபன் ரக்ஷகன், காப்பாற்றுபவன் மாத்திரம் அல்ல, பிதாச்ச தாய் தந்தையர் என்று மன்னிக்கிறான். யாருக்கு? அந்நாட்டு பிரஜைகளுக்கு ராஜா திலீபன் ரக்ஷகா பிதாச்ச இது வர்ணயதி. என்ன ஸ்லோகம்? 24வது ஸ்லோகம். பிரஜானாம் வினயாத்தானாத் ரக்ஷணாத் பரணாதபி சபிதா பிதரஸ்தாசாம் கேவலம் ஜென்மஹேதவஹா. பிரஜானாம் வினயாதானாத் ரக்ஷணாத் பரணாதபி சபிதா பிதரஸ்தாசாம் கேவலம் ஜென்மஹேதவஹா அப்படிங்கிறது ஸ்லோகம். என்ன அர்த்தம் இதுக்கு அப்படின்னாக்கா, இதுவும் திலீபனுடைய வர்ணனை தான். தொடர்ந்து நாம திலீபனுடைய வர்ணனை தான் பார்த்துட்டு இருக்கோம். அந்த பிரசர் இந்த 24வது ஸ்லோகமும் அப்படியே அமைஞ்சிருக்கு. இந்த ஸ்லோகம் மூலமாக மகாகவி காளிதாசன் திலீபன் எப்பேற்பட்டவன் வர்ணிக்கிறான் தெரியுமா? திலீபன் அந்நாட்டு மக்களுக்கு, பிரஜைகளுக்கு ரக்ஷகா காப்பாற்றுபவன் மாத்திரமல்லாது பிதாச்ச தந்தையாகவும் இருந்து கொண்டிருக்கிறானா. எப்படி அப்படின்னாக்கா, பிரஜானாம் வினயாதானாத், அதாவது அந்த பிரஜைகளுக்கு கல்வியை கொடுத்து என்ன பண்றா அப்படின்னாக்கா, அவர்களுடைய மனதை அதாவது நல்ல நிலைக்கு கொண்டு வரான். இல்லையா? ஒரு கல்வின்றது என்ன? எதற்காக நம்ம கல்வியை படிக்கிறோம்? வித்யா ததாதி வினயம், இல்லையா? அது என்ன பண்ணும் அப்படின்னாக்கா, நல்ல குணங்களையும் நல்ல பண்புகளையும் உண்டு பண்ணும். அதான் கல்வி. கல்வியினுடைய உயர்ந்த நோக்கமே, ஒருத்த எஜுகேட்டட் அப்படின்னா அவங்ககிட்ட என்ன இருக்கணும்? நல்ல பண்புகள் இருக்கணும். முதல்ல நற்பண்புகள் நிறைந்தவனாக இருக்கணும். அப்பதான் அவன் படிச்சிருக்கான்னு அர்த்தம். இல்லைன்னா அவள அன்எஜுகேட்டட். எஜுகேட்டட்னா என்ன? நல்ல குவாலிட்டியோட நல்ல பண்புகளோட இருந்து நடந்துக்கணும், இல்லையா? அதனால பிரஜானாம் வினயாதானாது, அவன் அந்த மக்களுக்கு கல்வியை அளிக்கிறதுன்றது எதுக்காகனாக்கா, அவர்களை நல்ல பண்புடையவர்களாக திகழ வைப்பதற்கு அந்த மாதிரி அவளை கொண்டு போனான். ஆபத்துகளிலிருந்து காப்பாத்தினான். எப்படி? ரக்ஷணாத் பரணாதபி, இல்லையா? ரக்ஷணாத் பரணம்,
ஆபத்திலிருந்து காப்பாற்றுபவனாகவும் இருந்தான். முதல்ல என்ன பார்த்தோம்? பிரஜானாம் வினயாதானாது, நல்ல கல்வியோட சேர்ந்த நற்பண்புகளையும் கொடுத்தான். ரக்ஷணாத் பரணாதபி, ஆபத்துகளிலிருந்தும் காத்தான். மேலும் உணவு முதலியவர்கள்லாம் கொடுத்து போஷணம் பண்ணா. உணவு கொடுத்து மக்களுக்கு அவள் என்ன பண்ணா? போஷணம் பண்ணா. இந்த மாதிரி ஒரு தந்தை மக்களுக்கு செய்ய வேண்டியதை எல்லாம் திலீபன் தன்னுடைய ஜனங்களுக்கு பண்ணானா. ஆகையினால அவன் அந்த மக்களுக்கு தந்தையாகவே இருந்தான் அப்படின்னு கூறலாம் அப்படிங்கிற மகாகவி காளிதாசன் சொல்றான். அந்த ஜனங்களுடைய தாய்களும் தந்தையரும் அவர்களை பெற்றதோட சரியா. கேவலம் ஜென்மஹேதவா, பிறப்பு அப்படிங்கறத மாத்திரம் தான் கொடுத்தா அவளுடைய அப்பா அம்மா. அதை தவிர்த்து அந்த மக்களுக்கு ஆக வேண்டியதை எல்லாமே திலீபனே செய்து தந்தானா அப்படிங்கிற மாதிரி இங்க மகாகவி காளிதாசன் வர்ணிக்கிறான். பிரஜானாம் வினயாதானாது ரக்ஷணாத் பரணாதபி சபிதா பிதரஸ்தாசாம் கேவலம் ஜென்மஹேதவா. இல்லையா? ஜென்மா அப்படிங்கிறதுக்கு ஹேதவா, கேவலம் ஜென்மஹேதவா, பிறப்பு அப்படிங்கிறத மாத்திரம் தான் அவ கொடுத்தாலாம். மற்ற எல்லா விஷயங்களையும் தன் ஜனங்களுக்கு அனைத்தையும் அவன் செய்து கொடுத்ததால் அவன் யாரு? ரக்ஷகா பிதா செய்தி வர்ணயதி மகாகவி காளிதாசா. சம்பிரதி திலீபா ரக்ஷகா பிதாச்ச இது வர்ணயதி. என்ன ஸ்லோகம்? பிரஜானாம் வினயாதானாது ரக்ஷணாத் பரணாதபி சபிதா பிதரஸ்தாசாம் கேவலம் ஜென்மஹேதவா அப்படிங்கிறது ஸ்லோக நம்பர் 24. பதச்சேதः பிரஜானாம் வினயாதானாத் ரக்ஷணாத் பரணாத் அபி சஹ பிதா பிதரஹ தாசாம் கேவலம் ஜென்மஹேதவஹ அப்படிங்கிறது பதச்சேதः. அன்வயः பிரஜானாம் வினயாதானாத் ரக்ஷணாத் பரணாதபி சஹ பிரஜானாம் பிதா ஆசீத் தாசாம் பிதரஹ கேவலம் ஜென்மஹேதவஹ இதி அன்வயः. பிரதிபதார்த்தः பிரஜானாம் ஜனானாம் வினயாதானாத் சிக்ஷா பிரதானாத் ரக்ஷணாத் பாலனாத் பரணாத் போஷணாத் அபி ச சஹ ராஜா திலீபः பிரஜானாம் ஜனானாம் பிதா, பிதா நாம பாலகः ஆசீத் அவர்த்தத, தாசாம் ஜனானாம் பிதரः ஜனகாः கேவலம் து ஜன்மஹேதவः ஜன்மதாதாரः ஆசன். பாவார்த்தः ராஜா திலீபः ஸ்வப்ரஜானாம் சிக்ஷணம் பாலனம் போஷணம் ச கரோதி ஸ்ம. ராஜா திலீபः ஸ்வப்ரஜானாம் தன்னுடைய மக்களுக்கு சிக்ஷணம் பாலனம் போஷணம். சிக்ஷனா கல்வியை கொடுக்கறது, பாலனா வளர்க்கறது, போஷணனா அவளுக்கு தேவையானதை கொடுக்கறது, ச கரோதி ஸ்ம இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தான். அத்தஹா அத்தஹான் தேர்ஃபோர் சஹ சஹன திலீபः பிரஜானாம் என்னாராம் பாலக பிதா ஆசீது, வளர்ப்பு தந்தை. அந்நேது மற்றவர்களா யாரு? கேவலம் ஜனகத்வேன ஜென்மதாதாரா ஆசன். அவளுக்கு உண்டான ஜனங்களுக்கு பிறப்பை மாத்திரம் தான் கொடுக்கறதுக்கு அவ அப்பா அம்மா இருந்தாலே தவிர மற்றபடி இவன் எப்படி இருந்தான்? பாலக பிதா ஆசீது. யாருக்கு? பிரஜானாம் அப்படிங்கிறது இதனுடைய பாவார்த்தம். என்ன ஸ்லோகம்? 24வது ஸ்லோகம். பிரஜானாம் வினயாதானாத் ரக்ஷணாத் பரணாதபி சபிதா பிதரஸ்தாசாம் கேவலம் ஜன்மஹேதவஹ. பிரஜானாம் வினயாதானாத் ரக்ஷணாத் பரணாதபி சபிதா பிதரஸ்தாசாம் கேவலம் ஜன்மஹேதவஹ. அப்படி மெல்ல நகர்ந்து ரகுவம்சத்தினுடைய பிரதம சர்க்கத்துல இருக்கக்கூடிய 24 ஸ்லோகங்களை நம்ம பார்த்து முடிச்சிருக்கோம். என்ன பாருங்க, சிறு துளி பெருவெள்ளம்பா இல்லையா? முதல் ஸ்லோகம் ஆரம்பிக்கும் பொழுது அந்த ஒரு ஸ்லோகத்தை அப்பவே நம்ம மனப்பாடம் பண்ணிட்டோம்னாக்கா
ரெண்டாவது ஸ்லோகம் வரும்போது 2 ஸ்லோகம் மனப்பாடாயிரும். அந்த மாதிரி ஒவ்வொரு வகுப்பு முடிஞ்ச உடனே அந்த ஸ்லோகத்தை அப்படியே நம்ம தொடர்ந்து பாராயணம் பண்ணிட்டே வந்துட்டே இருந்தோம்னாக்கா இவ்வளவு நேரத்துக்கு நமக்கு என்ன இருக்கும்? 24 ஸ்லோகமும் அப்படி மைண்ட்ல போய் உட்கார்ந்துருக்கும். இப்ப பாருங்க, திடீர்னு பார்க்கும்போது 24 ஸ்லோகம் நம்ம படிக்கணுமேன்னு இருக்கும். அதான் இல்லையா? சோ மெல்ல மெல்ல நகர்ந்து 24 ஸ்லோகம் வரைக்கும் நம்ம வந்துட்டோம். மொத்தம் இந்த பிரதம சர்க்கத்துல 95 ஸ்லோகாஸ் இருக்கு. அதுல இப்ப நம்ம வந்து கிட்டத்தட்ட 1/3 நம்ம வந்து முடிக்க போறோம். அதனால அவகாசம் கிடைக்கும் பொழுது எல்லாம் உட்கார்ந்து பாராயணம் பண்ணுங்கோ, பதச்சேதத்தெல்லாம் படிங்கோ, பிரதிபதார்த்தத்தையும் படிங்கோ. அப்பதான் நமக்கு நிறைய வொக்காபுலரிஸ் கிடைக்கும். இந்த பாவார்த்தத்தையும் நான் சம்ஸ்கிருதத்துல சொல்லக்கூடிய அந்த அர்த்தத்தையும் உட்கார்ந்து நம்ம மேட்ச் பண்ணி பார்த்தோம்னாக்கா நமக்கு சம்ஸ்கிருத ஞானம் இன்னும் நன்னா டெவலப் ஆகும். ஸோ இதை நீங்க பண்ணணும். அதனால தொடர்ந்து படிக்கிறதுக்கு அவகாசம் கொடுத்துட்டு இருக்கோம். இப்போ இந்த ஸ்லோகத்தை 23வது ஸ்லோகத்துல யாராவது படிக்காதவா படிங்கோ, படிச்சவா கவனிங்கோ. யார் படிக்க போறேன்? கேக்குறதா? ஆடிபிளா இருக்கா? கேக்குறதா? யாரும் இல்ல போல இருக்கு. நானே படிக்கட்டுமா? செகண்ட் டைம் கேக்குறது. நான் படிக்கட்டுமா சுவாமி? படிங்க சுவாமி. நான் ஏற்கனவே ஒரு தடவை படிச்சிருக்கேன், படிக்கலாமா? யாராவது இப்போ படிக்காதவா இருந்தா படிங்க, இல்லைன்னா சுவாமி அவர் ஸ்ரீதர் படிக்கிறேன் அப்படிங்கிறார். படிக்கிறேன், நான் படிக்கல இருக்கோம். படிக்கிறேன். படிக்கலாமா? படிக்கலாமா? அவர் படிக்கிறாரா தெரியல. படிக்கணும், நீங்களே படிங்க. ஓகே. சம்பிரதி திலீபः ஞானேன वृद्धः इति वर्णयति. अनाकृष्टस्य विषयैर्हि विद्यानां पारदृष्वणः तस्य धर्म हृदेरासीत् वृद्धध्वं जनसा विना. पदच्छेदः. अनाकृष्टस्य विषयै विद्यानां पारदृष्वणः तस्य धर्मरथे आसीत् वृद्धध्वं जरसा विना. इति पदच्छेदः. अन्वयः विषयैः अनाकृष्टस्य विद्यानां पारदृष्वणः धर्मरथेः तस्य जरसा विना वृद्धध्वम् आसीत्. प्रतिपदार्थः विषयैः सप्तादिभिः अनाकृष्टस्य अवशीकृतस्य विद्यानां वेदादीनां पारदृष्वणः पारंगतस्य धर्मरथेः धर्मपरायणस्य तस्य राज्ञः दिलीपस्य वयसः वृद्धावस्थया
अंतरेण वृत्तद्वं ज्ञानेन वर्तक्यं वार्धक्यम् आसीत् अवर्तत भावार्थः यौवन संपन्नः अभि विषयादिषु अनासक्तः विद्यापारंगतः धर्म तत्परः राजा दिलीपः वयसा वृद्धा वृद्धावस्थां विना ज्ञानेन वृद्धः आसीत्. ஸ்லோகம் யார் படிக்க போறா? ஸ்லோகம் நம்பர் 24. அரியன் படிக்கலாமா? அரியன் படிக்கலாமா சுவாமி? சீதா ஸ்ரீதரன் படிங்கோ. सम्प्रति दिलीपः रक्षकः पिता च इति वर्णयति. सम्प्रति कुறுக்க வாய்ஸ் கேட்கிறது. பிரஜானாம் சீதா மேடம் மியூட் எடுத்துட்டு படிங்கோ. சீதா மேடம் எடுத்துட்டேன். யோனிக்கு सम्प्रति दिलीपः रक्षकः पिता च इति वर्णयति. प्रजानां विनयाधानात् भरणादपि स पिता रक्षणात् भरणादपि स पिता पितरस्तासां केवलं जन्महेतवः. पदच्छेदः प्रजानां विनयादानात् रक्षणात् भरणात् अपि सः पिता पितरः तासां केवलं जन्महेतवः. अन्वयः प्रजानां विनयादानात् रक्षणात् भरणात् अपि सः प्रजानां पिता आसीत्. तासां पितरः केवलं जन्महेतवः. प्रतिपदार्थः प्रजानां जनानां विनयाधानात् शिक्षाप्रदानात् रक्षणात् पालनात् भरणात् पोषणात् अपि च सः राजा दिलीपः प्रजानां जनानां पिता पालकः आसीत् अवर्तत. तासां जनानां पितरः जनकाः केवलं तु जन्महेतवः जन्मदातारः आसन्. भावार्थः राजा दिलीपः स्वप्रजानां शिक्षणं पालनं पोषणं च करोति स्म. अतः सः प्रजानां पालकपिता आसीत्. अन्ये तु केवलं जनकत्वेन जन्मदातारः आसन्. வெரி குட். ஸோ இதோட நமக்கு 24 ஸ்லோகம் நமக்கு முடியுது இல்லையா? அடுத்த வகுப்புல 25 and 26 அப்படிங்கிற 2 ஸ்லோகத்தை நம்ம வந்து பார்க்க இருக்கோம். ஸோ இது வரைக்கும் நம்ம நடத்தினதுல எல்லாரும் ஹோம்ஒர்க் அனுப்பிச்சுட்டு இருக்கேன். ரொம்ப சந்தோஷம். அதே மாதிரி தொடர்ந்து அனுப்பிட்டே இருங்கோ. அப்பதான் நம்மளால வந்து நிறைய ஸ்லோகங்கள் தெரிஞ்சுக்க முடியும், அதனுடைய அர்த்தங்கள் புரியும். ஒரு கிரந்தத்தை நம்ம நன்னா சுலபமா வாசிச்சிட்டோம், தரவா வாசிச்சிட்டோம் அப்படின்னாக்கா இந்த ரகுவம்சத்தினுடைய அடுத்த சர்க்கங்களை நீங்களாவே படிக்க ஆரம்பிக்கலாம். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா முதல்ல ஒரு சர்க்கத்தை முழுமையா நன்னா இதே மாதிரி ஸ்லோகம்
பதச்சேதம், அன்வயம், பிரதிபதார்த்தம், பாவார்த்தம் அப்படிங்கறத நம்ம ஒரு சர்க்கத்துக்கு நல்லா தரவா வாசிச்சிட்டாலே அதுக்கப்புறமா வரக்கூடிய சர்க்கங்கள்ல இதே மாதிரியான பத பிரயோகங்கள் தான் இருக்கும். அப்ப நமக்கு அந்த ஸ்லோகம் படிச்சாலே ஆட்டோமேட்டிக்கா நமக்கு அதனுடைய அர்த்தம் என்ன, தாத்பரியம் என்னன்றது புரியும். எப்போ இந்த 95 ஸ்லோகத்தை நம்ம நல்லா தரவா பண்ணணும். அப்பதான் அந்த ஸ்டேஜுக்கு நம்மளால போக முடியும். அத பாருங்கோ, தொடர்ந்து ஹோம்ஒர்க் அனுப்புங்கோ, பாராயணம் பண்ணிட்டே இருங்கோ. ஸ்லோகத்தை அர்த்தம் புரியுறதோ இல்லையோ ஸ்லோகத்தை நல்லா படிங்கோ. பதச்சேதம், பிரதிபதார்த்தம், பாவார்த்தம்ன்ற ரீதியில தொடர்ந்து படிச்சுட்டே இருந்தாதான் உங்களுக்கு அபியாசம் ஆகும். நடத்தின வரைக்கும் ஏதாவது சம்சயம் இருந்தா கேளுங்கோ, சொல்றேன். இல்லைன்னா வகுப்பு முடிச்சுக்கலாம். அவகாசம் ஆயிடுது. தாசன் தன்யவாதः. धन्यवादः स्वामी. ధన్యవాదాలు స్వామి. ధన్యవాదాలు మహోదయ. ధన్యవాదాలు. ధన్యవాదాలు స్వామి.